லோத்துவின் மனைவி உப்பு தூணானால் அந்த அம்மா கிட்ட அந்த தப்பு இருந்துச்சு, யாரும் இல்லைன்னே சொல்லலை, அதை பத்தி பின்னாடி பார்க்கலாம். ஆனா அந்த அம்மா கிட்ட இருந்த பிளஸ் பாயிண்ட் என்ன, பாசிட்டிவ் என்ன? எப்பேற்பட்ட இடத்திலும் அந்த பெண் பிள்ளைகளை அவ்வளவு பாவத்தின் தேசத்துல பத்திரமா வளர்த்துட்டா பாருங்க. இன்னைக்கு எத்தனை பெற்றோர் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவு பேர் சொல்றோம், ஐயோ பிள்ளைகளை வளர்க்க முடியல, பயமா இருக்குது, பிள்ளைகள் போற போக்கு சரியில்லை. 100 வருஷம் கட்டி முடிச்சு பேழையை கட்டி இந்த விஷனை கொண்டு போனால அந்த அம்மா ஏற்றுக்கொண்டுச்சுல, குடும்பத்தை காப்பாத்துச்சுல, அதனுடைய விளைவு குடும்பமே காப்பாற்றப்பட்டு விட்டது. இன்னைக்கு நமக்கு அந்த சுபாவம் இல்லையே. இன்னைக்கு குடும்பத்தை நம்ம உடைச்சிக்கிட்டுல இருக்கிறோம். இன்னைக்கு குடும்பம் 2 பெண் பிள்ளைகளை அவ்வளோ சோதோமுக்குள்ள அவ்வளோ கரெக்டாக வளர்த்த தாய். இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், சோதோம் அளவுலாம் இன்னைக்கு கிடையாது, நமக்கு அந்த ரேஞ்சுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கிறோமே ஒழிய அவ்வளவு மோசம் இல்லை இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், முடியாது, கஷ்டம், என் பிள்ளைங்க எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குது, என் பேச்சை கேட்க மாட்டேங்குது, எனக்கு அடங்க மாட்டேங்குது. ஏன் மாட்டேங்குது? வெரி சிம்பிள். நீங்க கர்த்தருக்குள்ள இருந்து சொல்லி பாருங்க, கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு கீழ்ப்படிய வைப்பார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. நாம முதல்ல இருக்கணுமே, வீட்டில் நாம இருந்து பார்க்கணுமே. நாம இன்னைக்கு இல்லை, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய டைமை நம்ம கொடுக்கறதில்ல. இன்னைக்கு பெற்றோர் ரொம்ப பிஸி, ரொம்ப பிஸி. அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம். எத்தனை பிள்ளைகள், நான் பிள்ளைகளையும் சேர்த்து சொல்கிறேன், எத்தனை பிள்ளைகள் அவங்களுக்கு நடக்கிற கொடுமைகளை, சின்ன வயசில் நடக்கிற கொடுமைகளை பெற்றோர்கிட்ட சொல்ல முடியாமல் இருக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு சொல்ல முடியாமல் இருக்கிறாங்க. பணம் முக்கியம், நான் இல்லைன்னே சொல்லலை. பணத்தை விட குடும்பம் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் வசதி குறைவாக கூட இருக்கட்டும், ஆனால் குடும்பம் இருக்கணும். வசதிக்காக குடும்பம் போயிடக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் வசதிக்காக குடும்பத்தை தொலைச்சிட்டான். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளணும். இந்த லோத்துவின் மனைவியை பற்றி சொல்லும்போது பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானால் நீங்கள் லூக்கா 17 வாசிச்சிங்க இல்லையா? அந்த லூக்கா 17 கூட பாருங்க, ஒரு வசனம் இருக்கு, 32 வாசிங்க பார்ப்போம். 17:32. லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். வசனம் தெளிவா இயேசுவே சொல்றாரு, ஜஸ்ட் ரிமெம்பர் த வைஃப் ஆஃப் லோத். லோத்தின் மனைவியை கொஞ்சம் நினைச்சுக்குங்க. ஏன் நினைச்சுக்கணும்? ஆண்டவர் உங்களை சேஃப்கார்டு பண்ணி தான் வச்சிருக்கிறார் உங்க ஃபேமிலியை. பல நேரங்களில் உங்க ஃபேமிலியில் நடக்கிறதான மிக முக்கியமான சம்பவத்தை கவனிக்கணும். லோத்துவின் மனைவியை திரும்பி பார்த்தாங்க, உப்பு தூணானாங்கன்னு சொல்றோமே, அந்த அம்மா கிட்ட எவ்வளவு நல்ல குவாலிட்டி இருந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப நல்ல குவாலிட்டியில் அந்த அம்மா கிட்ட இருந்துச்சு. அதில் ஒன்று என்ன தெரியுமா? சோதோம்குள்ள முழு சிட்டியும் கெட்டு போயிருக்குது, 100% கெட்டு போயிருக்கு. அந்த சிட்டிக்குள்ள 2 வாலிப பிள்ளைகளை உண்மையாய் உத்தமமாய் அந்த தாய் வளர்த்திருந்தா. இன்னைக்கு பல தாய்கள் பிள்ளைகளை விட்டுட்டு ஓடுற காலம். இன்னைக்கு பல தாய்கள் பிள்ளையின் மேல் அக்கறை இல்லாத காலம். ஆனா அன்னைக்கு யோசிச்சு பாருங்க, மொத்த சோதமும் அழிய போகுது. அழிகிற சோதமுக்குள் 2 பெண் பிள்ளைகளை அவள் பத்திரமாய் பாதுகாத்தாள். அவ மட்டும் இல்ல, லோத்தோட 2 அந்த பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. வசனம் சொல்லுது, அந்த 2 பெண் பிள்ளைகளும் சோரம் போனாள். அப்படின்னா அந்த தாயோடைய ஃபேமிலியில் அந்த தாயோடைய இம்பார்ட்டன்ஸை கவனிச்சு பாருங்க. அவளுடைய ரோல் எப்படின்னு பாருங்க. அவ ஒரு ஆளு அந்த டோட்டல் சோதோம்ல தான் குடும்பத்தை 2 பெண் பிள்ளைகளை பத்திரமா வளர்த்து எடுத்திருக்கிறா பாருங்க. நம்ம சும்மா சொல்றோம், லோத்துவின் மனைவி உப்பு தூணானால் அந்த அம்மா கிட்ட அந்த தப்பு இருந்துச்சு, யாரும் இல்லைன்னே சொல்லலை, அதை பத்தி பின்னாடி பார்க்கலாம். ஆனா அந்த அம்மா கிட்ட இருந்த பிளஸ் பாயிண்ட் என்ன, பாசிட்டிவ் என்ன? எப்பேற்பட்ட இடத்திலும் அந்த பெண் பிள்ளைகளை அவ்வளவு பாவத்தின் தேசத்துல பத்திரமா வளர்த்துட்டா பாருங்க. இன்னைக்கு எத்தனை பெற்றோர் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவு பேர் சொல்றோம், ஐயோ பிள்ளைகளை வளர்க்க முடியல, பயமா இருக்குது, பிள்ளைகள் போற போக்கு சரியில்லை,